மண்ணுக்குள்ள மயிர்தான் மட்டும் மூளையிலிருந்து பரதேசி போயிருக்கு மரியாதை. ரஜினிகாந்த் கூட்டம் இப்ப என்ன பேசுவாரு கேட்க முடியாது. சூப்பர் ஸ்டார் யாரா? சூப்பர் ஸ்டார் யார்? சூப்பர் ஸ்டார் இங்க ஒரு மாநகர நடிகர் ஒருத்தருக்கா, ஒரு 50 வருஷமா தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்கான இந்த புறம்போக்கு இவனுக்கு ரசிகரா இருக்கணும், செருப்பு கொண்டு அடிக்க வரலாம். நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டுல கூட நிறைய வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது. என்னத்த வெற்றிடம் இருக்குது? நீ தலையில தண்ணி விடி ஒரு படம் ஓடாது. அது வாய்ப்பு இல்ல ராஜா, அது வாய்ப்பு இல்ல. மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல்லு உழுந்து போய் தாடி வந்து சாகர நிலைகள் தான் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான். மிரட்டி தான் நம்ம நண்பர் ரஜினிகாந்தி கட்சி தொடங்க சொல்லியிருக்காங்க. நம்ம நேரடியா நான் கட்சி தொடங்க முடியாது, நான் எங்க முகத்தை பார்த்தா வெறுப்பா வந்துடும், நீ கொஞ்ச நாள் நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்துக்கிற, நீ கட்சி தொடங்கினா கொஞ்சம் ஓட்டு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன்.